வருடங்கள் கழித்து வடமலையப்பர் என்பவரின் கனவில் தோன்றிய முருகர் தாம் இருக்கும் இடத்தில் ஒரு கருடன் வட்டமடிக்கும் எனவும் ஒரு எலுமிச்சம்பழம் மிதக்கும் எனவும் தன்னை தானே அடையாளப்படுத்தி கொண்டார். மற்றும் தம்மை மீட்டெடுத்து கோயிலில் மீண்டும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் எனவும் ஆணையிட்டார். முருகரின் வார்த்தைக்கிணங்க வடமலையப்பரும் சில ஆட்களை கூட்டிக் கொண்டு கடலுக்கு சென்றார். அங்கு முருகர் சொன்னபடி ஒரு கருடன் வானில் வட்டமிட்டு கொண்டிருந்தது. அதே இடத்தில் ஒரு எலுமிச்சம்பழமும் மிதந்து கொண்டிருந்தது. போய் சென்று பார்த்தபொழுது அங்கு முருகரின் உற்சவர் சிலையும் நடராஜர் சிலையும் கிடைத்தது. உடனடியாக அதனை மீட்டு கொண்டு கோயிலுக்கு வந்து மீண்டும் பிரதிஷ்டை செய்தனர். கோயிலில் பல வருடங்களாக இருந்ததால் தான் திருச்செந்தூர் முருகரின் உற்சவர் சிலை இப்படி இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.